ஒரு ஊர்ல ஒரு தொழிலாளி. அவன் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு செம தூக்குறதுக்காக அதான் தொழில். அப்படி இருக்கும்போது அவன் என்னன்னு யோசிக்கான். அப்ப யோசிக்கும் போது செம தூக்கணும்னா அது கழுத தூக்கிட்டு போகும். அந்த கிராமங்கள்ல அது கொண்டு போய் அந்த ஆத்துல கொண்டு போய் இவன் துவைச்சி அந்த கழுதையோட முதுகுல ஏத்தி துவைச்ச துணியை கொண்டு வீட்டுல கொண்டு அந்த கழுதை கொண்டு கொடுத்துரும். கழுதைக்குள்ள சாப்பாடெல்லாம் இந்த தொழிலாளி போட்டுருவான். அது நன்றி விசுவாசத்தோட அவங்க வீட்லயே இருக்கு. தினமும் அந்த கழுதையை இவன் கூட்டிட்டு போறது, அந்த துணிய இந்த தொழிலாளி துவைச்சு கொடுக்கவும் அந்த கழுதை ஏத்திட்டு வந்து இவங்க வீட்டுல கொண்டு வச்சிரும். அது சாப்பாடை குடிச்சு நல்லா வளர்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் அந்த ஃப்ரெண்டு அவனை மாதிரி இன்னொரு கழுதை. அப்ப அது சொல்லுவோம், நான் இப்படி அடுத்த ஊருக்கு என்ன ஒரு தொழிலாளி கூப்பிட்டுருக்காங்க, அதனால நான் அங்க போய் நான் வேலை பார்க்க போறேன். அந்த தொழிலாளிக்கு நான் இப்போ என்னுடைய குட்டி கழுதை, என்னுடைய குழந்தை, அதை நான் உன்கிட்ட கொண்டு நான் விட்டுருந்தேன், நீ அதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுதான். அப்ப சொன்ன உடனே அப்படியா, சரி நீ அனுப்பு. ஆனா நான் முதலாளி கிட்ட நான் தொழிலாளி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டேன். முதலாளியும் இவனுக்கு, ஆனா முதலாளி அவனுக்கு வச்சது தொழிலாளி பேர். அப்ப சரி அப்படின்னு சொல்லி போட்டு அந்த குட்டி கழுதைய கூட்டிட்டு வந்துட்டான். குட்டி கழுதைய கூட்டிட்டு வந்து வச்சிருக்கான். அப்போ அந்த அவனுக்கு அந்த முதலாளி இல்லையா, அவன் சாப்பாடெல்லாம் கொடுக்கான். அப்ப ஐயா, முதலாளி ஐயா, என்னுடைய ஃப்ரெண்டு அசலூருக்கு இன்னொரு தொழிலாளி வீட்டுக்கு போறான். அதனால அவனுடைய குட்டிய என்னுடைய பாதுகாப்புல கொண்டு விட்டுட்டு போகணும்னு நினைக்கான். கொஞ்ச நாளைக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும். இருந்தாலும் நான் உங்ககிட்ட அனுமதி கேட்கல. அவனுடைய வார்த்தையும் நான் மறுப்பு சொல்லாம குட்டி கழுதைய கொண்டு நான் ஏத்துக்கிட்டேன். அதனால ஒண்ணு இல்லப்பா, ஒருத்தருக்கு உதவி செய்யறதுல தப்பே கிடையாது. நீ உதவிக்காக தானே உன்னுடைய நண்பனுடைய குட்டிய நீ கூட்டி கொண்டு வச்சிருக்க, அதுவே பெருந்தன்மை. நீ என்கிட்ட கேட்காமையே கூட்டிட்டு வந்திருக்கிய, அது உன்னுடைய நல்ல குணத்தை காமிக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீ சேர்த்துக்கோ. நாளையில இருந்து நீ துணைக்கு வச்சாலும் சரிதான், அதை நீ உன் செம்மைய கூட்டிட்டு போகும்போது உன் துணைக்கு அதை கூட்டிட்டு வந்தாலும் சரிதான். சரியா முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு சரி. இன்னும் மறுநாள் அதுக்கு என்ன செய்தான், கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போய் அது செமக்கிற அளவுக்கு ஒரு 4 அந்த உருப்படிகளை வச்சு அந்த குட்டியை கூட்டிட்டு பழக்கணும். நீயும் பழகிக்க தொழில. உங்க அப்பா எப்பப்பமா அசலூர்ல அவன் யாரோ கூப்பிட்டாலும் அவங்க வீட்டுக்கு உதவி பண்ண தொழிலுக்கு போயிருந்தான். அப்ப நீ கத்துக்கிட்டேனாதான் உனக்கு நாளைக்கு அது பிரயோஜனமா இருக்கும். நீ என்கிட்ட கத்துக்கோ. அப்ப இதுக்கு முன்னால உங்க அப்பா உன்னைய இதெல்லாம் பண்ணிருக்காரா, இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்துருக்காரா இந்த கைத்தொழில அப்படின்னு சொல்லி. இல்ல, நான் இப்பதான் உங்ககிட்ட வந்துதான் நான் இதை பழகுறேன். அது நீங்களாதான் சொல்லியிருக்கீங்க, அதுக்கு முன்னாலே எனக்கு தெரியும். சரிப்பா, இது பழக தினமும் 2 உருப்படி 4 உருப்படி இப்படி வச்சு அதை பழகி அதை லெவலுக்கு கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அப்ப முதலாளிக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லையே, இவன் 2 மகனாலும் நம்மளுக்காகவே கூப்பிட்டு சேவை பண்ணுதான், இவனும் நல்ல உழைப்பாளிதான் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா நீ சாப்பிடுற சாப்பாடை தானே நீ அவனுக்கு கொடுக்க, வேற எதுவும் வாங்கி குடிக்க இல்ல ஐயா, நீங்க எனக்கு கொடுக்க சாப்பாடை தான் நான் அந்த பையனுக்கும் கொடுத்துருவேன். அதை நான் உங்ககிட்ட கேட்க முடியல. நான் உங்ககிட்ட ஊழியம் பார்க்க, அதுக்கு நீங்க எனக்கு சாப்பாடு குடிக்கீங்க. அவன் ஃப்ரெண்டு, என்னுடைய ஃப்ரெண்டு, அவருடைய தேவைக்குதான் என்கிட்ட கொண்டு விட்டுட்டு போயிருக்கான், ஒரு பாதுகாப்புக்கு. ஆனா நான் அவனுக்கு உங்ககிட்ட உணவு கேட்கறது அது முறைகிட்ட செய்யலே, அதை நான் சேர்க்க மாட்டேயா. அது நானா கேட்கறது எப்படி, நீங்க கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்லலாம். அப்பந்தானே ஐயா நல்லா இருக்கும். நானா உங்ககிட்ட கேட்க முடியல ஐயா. நீங்க எனக்கு சாப்பாடு போடுறது
உங்களுக்கு ஊழியம் பார்க்க நீங்க எனக்கு சாப்பாடு போடுவீங்க அப்படின்னு சொல்லி, சரிப்பா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இவன் சாப்பாடு கொடுக்கல, சரிப்பா நாளைக்கு உனக்கும் கொடுக்கல அவனுக்கும் நான் சேர்த்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவனுடைய தொழிலும் நல்லா வளர்ந்துட்டு அவனும் நல்லா கத்துக்கிட்டான். அப்ப அவன் ஒரு மாசம் கழிச்சு அவன் ஃப்ரெண்டோட வேலையெல்லாம் முடிச்சு இங்க வாரான். அப்ப வரும்போது குட்டியை நல்லா பழக்கி விட்டுட்டான். அந்த கழுத குட்டியும் நல்லா பழகிட்டு தொழிலும் கத்துக்கிட்டான். அப்ப அவன் வந்து கேட்கான், இவன் என்கிட்ட வந்து ஒரு நாள் வேலைக்கு நான் வா, என் கூட வா, உனக்கு நான் இந்த செமையை தூக்கி உன்னை பழக்கப்படுத்துத அப்படின்னு நான் சொன்னேன். நான் ஒரு முதலாளி வீட்டுக்கு துணியை கொண்டு போகும்போது என்னுடைய பையன் குட்டி கழுதைய கூப்பிட்டேன். ஆனா அவன் எனக்கு இப்ப முடியாதுப்பா அப்படின்னு அவன் சொல்லிட்டான். ஆனாலும் கூடி உன்கிட்ட கொண்டு விட்டதுக்கு உன் பேச்சுக்கு அவன் மரியாதை கொடுத்து அவன் உனக்கும் மரியாதை கொடுத்துட்டு அவன் தொழிலையும் கத்துக்கிட்டான். எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு என் மனசுக்கு. என்கிட்ட கூட அவன் பேச்ச கேட்கல, ஆனா உன் பேச்ச கேட்டுக்கிட்டான். கெட்டிக்கார, நீ வந்து என் மகனையும் நீ பார்த்துக்கிட்ட, அவனுக்கு தொழில கொடுத்துக்கிட்ட, உன் முதலாளிகிட்டையும் நீ நல்ல பேரை வாங்கிட்ட, ரொம்ப திருப்திப்பா. நான் ஒன்னாலையும் பாரு அந்த அசனூர்ல போய் அந்த தொழிலாளி வீட்டுல நான் வேலை பார்த்து நான் சம்பாத்தியம் பண்ணிட்டேன். அப்ப அவன் சொல்லுதான், நீ இவ்வளவு நாளா என்னுடைய மகன் குட்டி கழுதைய பார்த்த, அதனால நீ உனக்கு நான் கொடுக்கணும்ல, என்ன தேய்ச்சி அப்படியெல்லாம் நீ செய்யக்கூடாது. அப்படி செஞ்சேன்னா அது நீ எனக்கு வந்து நான் உனக்காக ஒண்ணுமே செய்யல, நீ என் நண்பன், அதனால உன்னுடைய குழந்தைய என்னுடைய குழந்தையாக பார்த்துட்டேன் தவிர நீ எனக்கு பணம் தருவ, எனக்கு சன்மானம் தருவேன்னு நான் என்னைக்குமே நினைச்சு செய்ய மாட்டேன். நீ அதை கொடுக்காத. நீ கொடுக்கன்னு சொன்னது உன்னுடைய பெருந்தன்மை, ஆனாலும் நான் வாங்குவேன். எனக்கு எனக்காச்சும் ஒரு உதவி செய்யணும்னு உனக்கு தோணுச்சுன்னா நீ இதுக்காக செய்ய வேண்டாம். எனக்கு அன்னைக்கு நீ எனக்கு வந்து நான் உன்கிட்ட கேட்பேன், அன்னைக்கு நீ எனக்கு உதவி பண்ணு. இப்போ உன்னுடைய குட்டி கழுதைய நான் நல்லா வளர்த்து நல்லா ஆக்கியிருக்க, நீ கூட்டிட்டு போ அப்படி. அப்போ சரி, அப்படி உன்னுடைய முதலாளி கிட்ட நான் வந்து நன்றி சொல்லிட்டு என்னுடைய குட்டி கழுதைய நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லி அவன் அந்த முதலாளிகிட்ட போய் சொல்லுதான், ஐயா இவ்வளவு நாள் நான் வேற ஊருக்கு போயிட்டேன், என் நண்பன் கிட்ட உங்க அனுமதி அன்னைக்கு நீங்க வெளியே போயிருந்தீங்க, இருந்தாலும் என் குட்டி கழுதைய என் நண்பன் கழுதையிட்ட கொண்டு நான் விட்டுட்டு போனேன், அவனும் நல்லா பார்த்துக்கிட்டான், நீங்களும் அன்னைக்கு நல்லா சாப்பாடு போட்டுட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க, உங்களுடைய குணத்தை நான் ரொம்ப பாராட்டுத, நான் என்னுடைய குட்டி கழுதைய நான் கூட்டிட்டு போறேன், ரொம்ப நன்றியா அப்படின்னு சொல்லி விடைய வாங்கிட்டு அவன் போயிட்டான்.